Welcome back to Unikerz Technologies YouTube channel. நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. 149 வீடியோ இதுவரையும் அப்லோட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து 150th வீடியோ. ஸோ நம்ம சேனல் ஆட்டோமேஷன் ரிலேட்டடா இன்ஜினியரிங் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் பார்த்திருப்பீங்க. ஸோ எந்தெந்த வீடியோஸ் எந்தெந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு, என்ன கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து நம்ம சேனல்ல ஒரு புக் அப்படின்னு நீங்க கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அந்த புக்கோட இண்டெக்ஸை தான் நான் வந்து உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ என்னென்ன வீடியோஸ் இருக்கு, அது என்னென்ன பிளேலிஸ்ட்ல இருக்கு அப்படிங்கறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷர், இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட், இல்லைனா வந்து இப்போ தான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனில் ஜாப் சர்ச் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா, எங்கள் சேனலில் இருக்க வீடியோஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி ஃபர்ஸ்ட்லேருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேஷன் பற்றி எந்த ஐடியா இல்லைனாலும் பரவாயில்ல, ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். என்ன பண்ணுங்க, அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து வாட் இஸ் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்லேருந்து ஆரம்பிச்சு ஆட்டோமேஷனோட நெசசிட்டி என்ன, ஏன் ஆட்டோமேஷன் தேவை அப்படிங்கிறதெல்லாம் வந்து சிம்பிளாக நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் அதுவே வந்து வாட் இஸ் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனே வந்து ஒரு 4 வீடியோ இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி வந்து ஆட்டோமேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இண்டஸ்ட்ரினா என்ன, அதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா 7 வீடியோஸ் இருக்கும். ஸோ ஒரு ஆட்டோமேஷனா என்னன்னு தெரியாத யாரோ ஒருத்தர் அந்த வீடியோஸை போய் பார்த்தாலும் உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட் நீங்க ஆட்டோமேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் பிளேலிஸ்ட்ல இருக்க வீடியோஸை பார்த்துட்டு அகைன் நீங்க நெக்ஸ்ட் எங்க போலாம்னா பேசிக் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் டிசைன் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்ல என்ன இருக்கும்னா சர்க்யூட்னா என்ன, பேசிக்கா ஒரு சர்க்யூட் எப்படி டிசைன் பண்றது அப்படின்னு இருக்கும். ஸோ ஆக்சுவலி எங்க வீடியோ நாங்க ஸ்டார்ட் பண்ணது, டெக்னிக்கல் வீடியோவா ஸ்டார்ட் பண்ணது எதுலன்னு பாத்தீங்கன்னா ரிலே வீடியோல தான் ஸ்டார்ட் பண்ணிருப்போம். ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா எங்களோட யூனிகர்ஸ் லோகோ வந்து போட்டிருந்திருப்போம். ஸோ நீங்க வந்து இந்த பேசிக் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் டிசைன்ல வாட் இஸ் சர்க்யூட் அப்படிங்கிறதுக்கு பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ரிலே அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 வீடியோஸ் இருக்கும். வாட் இஸ் ரிலே அப்படிங்கிறதுக்கும் அதோட அப்ளிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இங்கிலீஷ்ல வந்து ஒரு வீடியோ போட்டுருப்போம். ஸோ நம்ம சேனல் எல்லாமே தமிழ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 1-2 வீடியோஸ் வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ ரிலேயோட அப்ளிகேஷனும் இந்த பிளேலிஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ அதே பிளேலிஸ்ட்ல டியூவல் சர்க்யூட்னா என்ன, எம்சிசி பேனல்னா என்ன, ஸோ இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆட்டோமேஷன் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக் சர்க்யூட் எப்படி பண்றது, சர்க்யூட் டிசைன் எப்படி பண்றதுங்கிறத இந்த பிளேலிஸ்ட்ல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சர்க்யூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தெரிஞ்சாதான் நீங்க வந்து பிஎல்சியில வந்து ஒர்க் பண்ண முடியும், லாஜிக் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிஎல்சி அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா பிஎல்சினா என்ன, வாட் இஸ் பிஎல்சி, அதோட ஆர்கிடெக்சர் என்ன அப்படிங்கறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் அதுல வந்து ஒரு 8 வீடியோஸ் இருக்கும், 8 பார்ட்டா வந்து போட்டிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து ஆர்கிடெக்சர், பிஎல்சி ஆர்கிடெக்சர்ல இருக்கும். ஸோ செகண்ட் வீடியோ வந்து பிஎல்சியோட டிஜிட்டல் இன்புட்னா என்ன, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்னு இருக்கும். தேர்ட் வீடியோ வந்து அனலாக் இன்புட்னா என்ன, அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, அனலாக் இன்புட் அவுட்புட்னா என்ன அப்படிங்கிறது இருக்கும். அகைன் வந்து சிங்க் அண்ட் சோர்ஸ் கான்செப்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஸோ டிஜிட்டல் அனலாக் இன்புட் அவுட்புட் அதோட டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறது ஒரு வீடியோவே போட்டிருப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ டிஜிட்டல் இன்புட்டை எப்படி வந்து அனலாக் இன்புட்டா அனலாக் அவுட்புட்டா கன்வெர்ட் பண்றீங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருந்துச்சு கமெண்ட்ஸ்ல. ஸோ அதுக்காக அதை வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் அப்படிங்கிற ஒரு வீடியோவே பண்ணிருப்போம். அகைன் வந்து பிஎல்சிலே இந்த பிஎல்சி பிளேலிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா டைமர் அண்ட் கவுண்டர் வரைக்கும் நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை வந்து நீங்க இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், பேசிக் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் டிசைன், பிஎல்சி இந்த ஆர்டர்லேயே நீங்க பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் பிஎல்சியில வந்து இன்புட் அவுட்புட் பத்தி பேசணும் இல்லையா. ஸோ என்னெல்லாம் இன்புட்ஸ் என்னெல்லாம் அவுட்புட்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு சென்சார் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா சென்சார்ஸோட டைப்ஸ், என்னென்ன சென்சார் இருக்குங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதுல ஃபர்ஸ்ட் வீடியோவே ஸ்விட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருப்போம். ஸோ ஸ்விட்ச்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, புஷ் பட்டன், செலக்டர் ஸ்விட்ச் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம், லிமிட் ஸ்விட்ச் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம், நெக்ஸ்ட் ப்ராக்சிமிட்டி அதோட டைப்ஸ் என்னங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்சார்ஸ், ஆர்டிடி சென்சார், லோட் செல் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். லெவல், அகைன் வந்து ப்ரெஷர்னா என்ன, ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர்னா என்ன, அதோட அப்ளிகேஷன் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஸோ இன்னும் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணல, ப்ரெஷர் பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர், ப்ரெஷர் சென்சார்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அகைன் ஃப்ளோ பத்திலாம் நிறைய போட வேண்டியது இருக்கு. அந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 2 wire 3 wire 4 wire சென்சார் அதோட டிஃபரன்ஸ் என்ன, எப்படி ஒயர் பண்றது அப்படிங்கிற டீடைல்லாம் வந்து ஒரு வீடியோவா போஸ்ட் பண்ணிருப்போம். அப்புறம் அதுல வந்து கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர், ஸோ அதோட கான்செப்ட் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதை நம்ம எப்படி இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்ல யூஸ் பண்றோம், எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ இந்த சென்சார் பிளேலிஸ்ட்ல நீங்க வந்து 13 வீடியோஸ் பார்க்கலாம். இன்னும் நம்மளும் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணல, நிறைய வீடியோஸ் போட வேண்டியது இருக்கு. ஸோ இதை வந்து பிஎல்சியோட இன்புட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் வந்து பிஎல்சி அவுட்புட், ஃபைனல் கண்ட்ரோல் எலமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட் இருக்குன்னா என்னென்னலாம் வந்து இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்ஸ் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அதில் இப்போதைக்கு வந்து வால்வ்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் போஸ்ட் பண்ணிருப்போம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னா இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் என்ன, பேசிக் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் டிசைன், நெக்ஸ்ட் பிஎல்சில இன்புட் அவுட்புட் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக சென்சார்ங்கிற ஒரு பிளேலிஸ்ட், அகைன் பிஎல்சி அவுட்புட் அதாவது ஃபைனல் கண்ட்ரோல் எலமெண்ட்ங்கிற ஒரு பிளேலிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் நீங்க எது மூவ் பண்ணலாம்னா கம்யூனிகேஷன்.
ஸோ கம்யூனிகேஷன்ல வந்து கம்யூனிகேஷன்னா என்ன, ப்ரோட்டோகால்னா என்ன, ஸோ மாட்பஸ் ப்ரோட்டோகால், ஈத்தர்நெட் ப்ரோட்டோகால் அதோட பேசிக் என்னங்கிறது ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்க வாட்ச் பண்ணலாம். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், பேசிக் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் டிசைன், பிஎல்சியோட இன்புட் அவுட்புட் டிவைசஸ் பத்தி பார்த்துட்டு கம்யூனிகேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெச்எம்ஐ ஸ்கேடானா என்ன அப்படிங்கிறதுல ஒரு 2 வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ ஹெச்எம்ஐ என்ன, ஸ்கேடானா என்ன, ஸ்கேடோட டேட்டா பேஸ்னா என்ன அப்படிங்கிறது பேசிக்கா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அகைன் வந்து விஎஃப்டினா என்ன, விஎஃப்டில வந்து பேசிக் பேராமீட்டர்ஸ் என்னென்ன செட் பண்ணணும், அதுக்கப்புறம் டெல்டா விஎஃப்டியை வச்சுட்டு பேசிக் பேராமீட்டர் செட்டிங்ஸ்லாம் வந்து செஞ்சே காமிச்சிருப்போம். ஸோ விஎஃப்டி பிளேலிஸ்ட்ல ஒரு 3 வீடியோஸ் இருக்கு. ஸோ இந்த ஆர்டர்ல பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்பவே வந்து உங்களுக்கு ஓரளவு கிளாரிட்டி கிடைச்சிரும். ஆட்டோமேஷனா என்ன, பிஎல்சி, ஸ்கேடா, ஹெச்எம்ஐலாம் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இது ஒரு அப்ளிகேஷனை அப்படியே எடுத்து நம்ம வந்து ஒரு பிளேலிஸ்ட்ல வந்து வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணிருப்போம். ஸோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா பிஎல்சி அப்ளிகேஷன் டிஓஎல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளா டிஓஎல் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஒரு டேங்க் ஃபில்லிங் சிஸ்டம் அதை கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஸோ டிஓஎல் ஸ்டார்டர் யூஸ் பண்ணி அந்த பம்பை கண்ட்ரோல் பண்ண போறோம், அதை பிஎல்சி வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ண போறோம். ஸோ அப்படின்னா டிஓஎல் சர்க்யூட்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் வீடியோவா போட்டிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து பிஎல்சியில் எப்படி ஒயர் பண்றது, இன்புட் அவுட்புட்ஸ்லாம் அதுல என்னென்ன, அதை எப்படி பிஎல்சியில் ஒயர் பண்றது, பிஎல்சியோட ஹார்ட்வேர் என்ன, பிஎல்சி சாஃப்ட்வேருக்குள்ள இருக்கிற சிம்பிள்ஸ், அந்த சிம்பிள்ஸ் பத்தி ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். அகைன் அதிலே வந்து அந்த சிம்பிளை யூஸ் பண்ணிட்டு டிஓஎல் லாஜிக் எப்படி போடுறது அப்படிங்கிற வரைக்கும் வீடியோஸ் போட்டிருப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் 1 டிஓஎல் அப்படிங்கிறதுலே வந்து இப்போ 6 வீடியோஸ் போட்டுருவோம். நெக்ஸ்ட் அதிலே வந்து நாங்க போட்டிருக்க அந்த வீடியோலாம் வந்து உங்களுக்கு டெமோவா ஒரு ரியல் டைம்ல செஞ்சு காமிக்கிற வீடியோ தான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணலாம்னு இருக்கோம். இப்போ ஒரு பிஎல்சி அப்ளிகேஷன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்த வீடியோஸ்ல ஒரு சின்ன டவுட்ஸ் வரலாம், வயரிங் ரிலேட்டடா டவுட்ஸ் வரலாம். ஸோ அதுக்கு வந்து லூப் டெஸ்டிங்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல போய் பாத்தீங்கன்னா லூப் டெஸ்டிங்னா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, எப்படி லூப் டெஸ்ட் பண்ணணும், பிஎல்சியில் என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு 3 வீடியோவா போட்டிருக்கோம். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இருக்கு. ஸோ நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அகைன் ஸ்கேலிங்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும். ஸோ ஸ்கேலிங்னு ஒரு பிளேலிஸ்டே தனியா இருக்கு. ஸோ அதுலயும் ஒரு 3 வீடியோஸ் இருக்கு. நீங்க அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிஎல்சி வந்து எப்படி ஒரு சர்க்கியூட்டை மினிமைஸ் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ அந்த பிளேலிஸ்ட்ல 2 பார்ட்டா போட்டிருக்கோம். டிஓஎல் சர்க்கியூட்டே எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றது, அகைன் அதை வந்து எப்படி ஒயர் பண்ணி பாக்குறதுங்கிற 2 வீடியோ இருக்கு. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஃபர்தரா அதுலயும் வீடியோஸ் போட வேண்டியது இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு நெக்ஸ்ட் இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷனா என்ன, ஒரு ஃப்ரெஷ் இன்ஜினியர் பாக்குறப்ப பேசிக் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட், பிஎல்சி, ஸ்கேடா, ஹெச்எம்ஐ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது இல்லாம இன்ஜினியரிங் டெக்னிக்கல் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ இன்ஜினியரிங் டெக்னிக்கல் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா பிஎன்ஐடினா என்ன, அதை எப்படி ரீட் பண்றதுங்கிற வீடியோ இருக்கும். தெர்மோடைனமிக்ஸ் பத்தி ஒரு 2 வீடியோ இருக்கும். ஏன்னா வந்து டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான பிசிக்கல் பேராமீட்டர். ஸோ அதை பத்தின ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எங்க வந்து இண்டஸ்ட்ரியில யூஸ் ஆகுது, என்ன மாதிரி ஒரு ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆகுதுங்கிறத ஒரு வீடியோவா போட்டிருப்பாங்க. ஸோ 2 வீடியோஸ் அதுல இருக்கும். அகைன் அந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா எர்த்திங்னா என்ன, எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து எப்படி கால்குலேட் பண்றது, நெக்ஸ்ட் வந்து கமெண்ட் சென்டர் பிளேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோல பாத்தீங்கன்னா பிஎன்பி என்பிஎன் ஐடென்டிஃபிகேஷன் எப்படி பண்றது, பிஎன்பி என்பிஎன்னா என்ன, அப்புறம் டிஃபரன்ஷியல் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர்னா என்ன, பப்ளர் ப்ரெஷர் டிரான்ஸ்மிட்டர்னா என்ன, ஸோ ப்ரெஷருக்கும் லெவலுக்கும் என்ன வந்து ரிலேஷன் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் அந்த கமெண்ட் சென்டர் பிளேங்கிற வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அது இல்லாம அம்மா ஒரு ஆட்டோமேஷன் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து பேசியிருப்போம். ஸோ ஒரு ஆட்டோமேஷன் இன்ஜினியரோட குட் ஹேபிட்ஸ் என்னென்ன, என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஆட்டோமேஷன் இன்ஜினியர்ஸ்க்கு வரலாம், அவங்க சைட்ல போயிட்டு ஒர்க் பண்றப்ப அப்படிங்கறத டீடைலா ஒரு வீடியோ பேசியிருப்போம். நெக்ஸ்ட் வேர் வி பை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ ஃப்ரெஷ் இன்ஜினியர்ஸ் வந்து அவங்க ஃபைனல் இயர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு கம்பெனி போறப்ப எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நிறைய கம்பெனிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப ஃப்ரெஷ் இன்ஜினியர் என்ன பண்ணணும் அப்படிங்கறத அந்த வீடியோல சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபார் இன்ஜினியர்ஸ் நாட் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோல வந்து இன்ஜினியர்ஸா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கறத பத்தி நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அது இல்லாம தெல்லு முள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ என்னங்கிறத நீங்க அந்த பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க. இன்ஜினியரிங் டெக்னிக்கல் வீடியோஸ்ல தான் அந்த பிளேலிஸ்ட்ல தான் இப்போ நான் சொன்ன வீடியோஸ்லாம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணா ஜென்ரல் வீடியோஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அது மட்டும் இல்லாம சேவ் எனர்ஜி, ஆட்டோமேஷனுங்கிறது எனர்ஜி சேவ் பண்றது ஒரு முக்கியமான விஷயம் ஆட்டோமேஷன்ல. ஸோ சேவ் எனர்ஜி, அப்புறம் பிளாஸ்டிக் பேன் பத்தி ஒரு 2 வீடியோ போட்டிருப்போம். ரோடு ஆக்சிடென்ட்ஸ் பத்தி, இன்ஜினியர்ஸ் டே, டீச்சர்ஸ் டே பத்தி போட்டிருப்போம். ஸோ டிசிஷன் மேக்கிங் பத்தி, இதெல்லாம் வந்து ஜென்ரல் டாபிக்ஸா நாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுனால அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பிளேலிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் ஹிஸ்டரி அப்படின்னு இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் வந்து எங்க இருந்து வந்துச்சு, அதோட ஆரிஜின் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த பிளேலிஸ்ட்ல நீங்க பார்க்கலாம். ஆக்சுவலி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் நாங்க அதை நிறைய வீடியோஸ் போட வேண்டியது இருக்கு. ஸோ ஆட்டோமேஷன் ஹிஸ்டரி எங்க இருந்து வந்துச்சு என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த பிளேலிஸ்ட்ல வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது இல்லாம யூனிக்கர் ஈவினிங், நான் அந்த யூனிக்கர் ஈவினிங்ல வீடியோஸ் போட்டிருப்பேன், நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ யூனிக்கர் ஈவினிங்ல வந்து இன்ஜினியர்ஸ் இன்டர்வியூ பண்ணியிருப்போம். ஸோ ஒரு 5 இன்ஜினியர்ஸ் கூட இன்டர்வியூ பண்ண அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து இன்டர்வியூ செஷன்ல இருக்கும்.
அகைன் வந்து யூனிக்கர் ஈவினிங் டிஸ்கஷன் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நாங்கள் டிஸ்கஸ் பண்ண சில விஷயங்கள் இருக்கும். ஸோ வாட்டர் ஓவர்ஃப்ளோ அட் ஹோம் அதை எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் ரிலேட்டடா மேஜர் சுந்தரராஜன் பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அகைன் அது இல்லாம விமன்ஸ் டே பத்தி ஒரு வீடியோ இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க டிஸ்கஷன்ல பார்க்கலாம். ஸோ யூனிக்கர் ஈவினிங்ல வந்து நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி யூனிக் இன்ஜினியரை மீட் பண்றது, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்து யார் வந்து யூனிக் இன்ஜினியருங்கிறத ஐடென்டிஃபை பண்றது, அதுக்கப்புறம் உங்களோட கொரிஸ் அதுக்கான எங்களோட ஆன்சர்ஸ், இந்த 2 டாபிக்கும் வந்து இன்னும் வீடியோஸ் போடாமே இருக்கு. ஸோ ஃபர்தர் டேஸ்ல நாங்க அதையும் வந்து வீடியோஸ் பார்க்கலாம் நீங்க இந்த சேனல்ல. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், பிஎல்சி ஸ்கேட், அந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ், இன்ஜினியரிங் டெக்னிக்கல் வீடியோஸ், ஜெனரல் வீடியோஸ் இதெல்லாம் தாண்டி கண்டிப்பா ஒரு ஃப்ரெஷ் இன்ஜினியர் எப்படி வந்து அவங்க கெரியர் பாத்குள்ள உள்ள என்ட்ராக போறாங்க, அதுக்கான ஒரு இடம் தான் வந்து யூனிகர்ஸ். ஸோ எங்க யூடியூப் சேனல்லே அதுக்கான ஒரு தளம் வந்து இருக்கு. ஸோ கெரியர் அப்படிங்கிற கேட்டகரியில பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ அதுல வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங், ஒரு ஸ்டூடெண்ட் 12th முடிச்சுட்டு இன்ஜினியரிங் குள்ள போகணும் அப்படின்னா அவங்க வந்து கவுன்சிலிங்ல என்ன மாதிரி எப்படி காலேஜ் சூஸ் பண்ணும் அப்படிங்கறத பத்திலாம் நிறைய பேசியிருப்போம். ஸோ அது வந்து ஒரு 2 வீடியோவா இருக்கும். 2018 அப்பவும் 2019 இந்த கவுன்சிலிங் அப்பவும் நம்ம வந்து அந்த வீடியோ 2 போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அகைன் வந்து இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்ல கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன மாதிரி இருக்கு, என்ன மாதிரி ரோல் வந்து ஆட்டோமேஷன் இன்ஜினியர் பிளே பண்ணுவாங்க, எப்படி ஆட்டோமேஷன் இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து கெரியர் இன் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்ங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ அதுல வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் இன்ஜினியர் பத்தின ஒரு வீடியோவும் இருக்கு, நீங்க அதுல பார்க்கலாம். அகைன் வந்து விமன் இன் இன்ஜினியரிங் அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ உமனோட ரோல் என்ன இன்ஜினியரிங்ல, இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்ல அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத உமன் இன் இன்ஜினியரிங் பிளேலிஸ்ட்ல வந்து நீங்க பார்க்கலாம். 2 வீடியோஸ் இருக்கு அதுலயும். அகைன் வந்து ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அது வந்து இண்டஸ்ட்ரி, காலேஜ், ஸ்டூடெண்ட் இவங்க 3 பேரையும் கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு வீடியோ. அது வந்து ஒரு வார்னிங் வீடியோ. அது என்னங்கிறத அந்த பிளேலிஸ்ட்ல போய் நீங்க பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்ஜினியரிங் ஜாப்ஸ், நாங்க யூனிகர்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்கு இல்லையா, இங்கே வந்து நாங்க ரெக்ரூட் பண்ணப்ப எங்களோட ரெக்ரூட்மெண்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் போயிட்டு இருக்கு, என்ன இன்ஜினியர் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது இன்ஜினியரிங் ஜாப்ஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல போட்டிருப்போம். அதையும் நீங்க பாத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனிகர்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ ஹூ வி ஆர், வாட் வி டூ அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் அதுல இருக்கும். நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம், எதுக்கு இந்த யூடியூப் சேனல், எதுக்கு யூனிகர்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் செமினார்ஸ் பண்றோம், ஒர்க் ஷாப்ஸ் பண்றோம், ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ அதோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ், அதோட கோர்ஸ் பிளான் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் வந்து அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கும், நீங்க பாத்துக்கலாம். ஸோ இவ்வளோ நேரம் சொன்னதுல ஒரு ஆட்டோமேஷன் இன்ஜினியர் அவர் வந்து ஃபீல்டு, அதாவது ஒரு இன்ஜினியர் வந்து ஆட்டோமேஷன் ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து என்ன மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க, ஸ்டார்ட்ல இருந்து ஒரு ப்ராஜெக்ட் எண்ட் வரைக்கும் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கிறதுக்கு ப்ராஜெக்ட் சீரிஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. ஸோ இந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் வந்து ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றப்ப அந்த ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட்னு வந்ததுக்கு அப்புறம் கஸ்டமர் கிட்ட இருந்து நம்ம ரெக்யர்மெண்ட் வாங்கினதுல இருந்து அது எப்படி டிசைனா மாறுது, எப்படி வந்து லோட் லிஸ்ட், இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்ட், ஐஓ லிஸ்ட், நெக்ஸ்ட் வந்து அதை வச்சுட்டு பிஎல்சி பேனல், எம்சிசி பேனல், நெக்ஸ்ட் இது அப்படியே சைட்ல வந்து எப்படி வந்து கமிஷனிங் பண்றோம், காஸ்டிங், இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ற மாதிரி டெஸ்டிங்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் சீரீஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 18 வீடியோஸ்ல இருக்கும், இன்ட்ரோடக்ஷன் டு கன்க்ளூஷன் வரைக்கும் ஒரு பக்கா பேக்கா இருக்கும். நீங்க அது வந்து ஸ்லோ பை ஸ்லோவா ஒன்னா லேர்ன் பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில பாக்குறப்ப நீங்க இந்த பிஎல்சி ஸ்கேடாஸ் இந்த வீடியோஸ் இருக்கு இல்லையா, அதையும் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா ஆட்டோமேஷன் பத்தின கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ஒரு ஃப்ரெஷ் இன்ஜினியர் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோல எங்க சேனல் அப்ரோச் பண்ணி நீங்க வீடியோஸை லேர்ன் பண்ணிட்டு வீடியோஸை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கிளாரிட்டி கிடைக்கும். சிம்பிள் எக்ஸாம்பிளோட தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஸோ இதை பார்த்து நீங்க எந்தெந்த வீடியோஸ் பார்க்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாம ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் அதுன்னு இப்போ நான் சொன்னதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த பிளேலிஸ்ட்ல எந்தெந்த வீடியோஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து வீடியோஸ் எப்படி போட போறோம் அப்படின்னா 6 days வீக்லி 6 days 6 வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம்னு இருக்கும். ஸோ என்னென்ன வீடியோஸ் என்னென்ன எப்பப்போ அப்லோட் பண்றோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். மண்டே வந்து ஹவு கேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். ஸோ ஆட்டோமேஷன் பத்தி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸ்டில் நம்ம வந்து ஆட்டோமேஷனா என்ன, அதை எப்படி ஒரு ஃப்ரெஷ் இன்ஜினியர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி ஒரு ஆட்டோமேஷன் ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து இன்னும் சிம்பிளா உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணலான்னு இருக்கோம் அந்த வீடியோஸ். ஸோ அது வந்து மண்டே உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம், ஹவு கேன் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். ஸோ டியூஸ்டே பாத்தீங்கன்னா பிஎல்சி, ஸ்கேடா, ஹெச்எம்ஐ இதோட அப்ளிகேஷன், அதாவது நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் இல்லையா வீடியோஸ், இந்த வீடியோஸ் ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்ண போற வீடியோஸ், இதுக்கெல்லாம் வந்து ரியல் டைம்ல எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு டெமோவா செஞ்சு காப்போம். ஸோ அது வந்து டியூஸ்டே அப்லோட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து வெட்னஸ்டே வந்து சாஃப்ட்வேர் லேர்னிங். ஸோ பிஎல்சி சாஃப்ட்வேர், ஹெச்எம்ஐ சாஃப்ட்வேர், இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்கேடா சாஃப்ட்வேர் இப்படி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து எப்படி வந்து யூஸ் பண்றது, அதோட டூல்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேர் லேர்னிங்ல வெட்னஸ்டே பார்ப்போம். நெக்ஸ்ட் தேர்ஸ்டே வந்து யூனிக்கர் ஈவினிங். ஸோ யூனிக்கர் ஈவினிங்ல இன்டர்வியூ பண்ணுவோம், இன்ஜினியர்ஸ் இன்டர்வியூ பண்ணுவோம், டிஸ்கஷன் இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தேர்ஸ்டே அப்லோட் ஆகும். நெக்ஸ்ட் நீங்க ஃப்ரைடே பாத்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து ஃப்ரைடே டு ஃப்ரைடே. ஸோ அதாவது என்னன்னா
நீங்க வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி எங்களால எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ண முடியலனாலும் மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்றதுக்கு. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் அதுக்கான எங்களோட எக்ஸ்பிளனேஷன், நீங்க கேட்குற டெக்னிக்கல் குவரிஸ் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே இந்த ஃப்ரைடே டு ஃப்ரைடே ஈவினிங் வந்து நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த வீக்ல வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு அதுக்கான ரிப்ளைஸ்லாம் வந்து அந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் சாட்டர்டே மாதவன்ஸ் டைம். ஸோ மாதவன் வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் வீடியோஸ் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃபர்தரா வந்து ஆட்டோமேஷன் பத்தி, பிஎல்சி, ஸ்கேடா பத்தின நிறைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எல்லாமே வந்து சாட்டர்டே உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஸோ அதுக்கான டெமோவை தான் நம்ம வந்து ரியல் டைம் வீடியோஸை தான் வந்து நம்ம டியூஸ்டே பார்க்கறதா சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஆர்டர்ல தான் நாளையில இருந்து நவம்பர் 1 நாளையில இருந்து உங்களுக்கு வீடியோஸ் 151 வீடியோ வந்து இந்த ஆர்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களோட நீட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இந்த வீடியோஸை வந்து பார்த்துக்கலாம். ஸோ கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோஸ்ல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ ஃபார் தட். அப்புறம் எங்க சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். அப்புறம் மறக்காம இந்த சேனலையும் சேனல்ல இருக்க வீடியோஸையும் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். டாடா பாய்.